வணக்கம் மக்களே, இதோ வந்துட்டேன் உங்க பரத், உங்களுக்காக சுட சுட அடுத்த தரமான கதையோட. இந்த கதையை உங்களுக்காக எழுதி கொண்டு இருப்பது உங்க பரத். என்னோட வயசு 25. சரி, ஓகே. இந்த கதை என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மறக்க முடியாத நிகழ்வை பற்றியது தான். என்னுடைய ஆசை நாயகியை பற்றி. முதலில் அவ பெயர் விசித்ரா, வயது 23. பெயருக்கு ஏற்றாற்போல் கொஞ்சம் விசித்திரம் ஆனவள்தான். அவளை முதலில் என்னுடைய அக்காவின் திருமணத்தில் தான் பார்த்தேன். அவதான் எங்க அக்காவோட நாத்தனார், அதாங்க மாப்பிள்ளையின் தங்கச்சி. கல்யாணத்தின் போது எங்களுக்கு ரொம்ப பேச வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அதன் பிறகு எங்க அக்காவை பார்க்க அவ வீட்டுக்கு போயிட்டு வரும் போது எங்களுக்குள்ள நல்ல நட்பு உருவாச்சு. எங்க நட்பு நல்லா போச்சு, கொஞ்சம் நெருக்கமா ஆக ஆரம்பிச்சுது. எனக்கும் அப்ப வேலை இல்லாததால எங்க அக்காவை பாக்குறேன் அப்படின்னு அடிக்கடி அங்க போயிடுவேன். எங்க பேச்சு வழக்கம் நாளடைவில் லீப் வரை போயிடுச்சு. அப்புறமாதான் எனக்கு ஒரு பெரிய இடத்துல வேலை கிடைக்க நான் எங்க அக்கா வீட்டு பக்கம் போறதும் கம்மி ஆகிடுச்சு. என் வீட்ல அவளுக்கும் அவங்க வீட்டுல ஏதோ மாப்பிள்ளை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அக்கா அம்மா கிட்ட சொல்லி கேட்டது. இப்படி போயிட்டிருக்கும் போதுதான் எனக்கு வேலை விஷயமா எங்க அக்கா ஊருக்கு போக வேண்டி இருந்துச்சு. நான் சொல்லாம போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு முன்னாடி எங்க அம்மா ரேடியோ எங்க அக்கா கிட்ட இதை பற்றி சொல்ல, உடனே எங்க மாமா எவ்வளோ நாள் வேலையா இருந்தாலும் அங்க இருந்து தங்கி தான் போகணும் சொல்லிட, என்னால மறுப்பு ஏதும் சொல்ல முடியல. போயிட்டேன். அங்க போய் வேலை எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. அப்பத்தான் ஒரு சனிக்கிழமை விச்சி வந்து அவ பிரண்ட்ஸ் எல்லோருக்கும் பத்திரிக்கை தரணும் அப்படின்னு என்னோட மாமாவை துணைக்கு கூப்பிட்டா. அவருக்கு ஏதோ வேலை இருக்க, அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு லீவு இருக்க அவர் உடனே என்னை கூப்பிட்டுக்கிட்டு போக சொல்லிட்டாரு. நானும் வேற வழியில்லாம சரின்னு சொல்லி கூட போனேன். எனக்கு வழி தெரியாது, அதனால அவதான் வண்டி ஓட்டுனா. நான் பின்னாடி உட்கார்ந்து போனேன். மேடு பள்ளம், ஸ்பீட் பிரேக்கர் எதுவும் பார்க்காம முரட்டு தனமா தான் வண்டியை ஓட்டுனா. ஒரு முறை பெரிய ஸ்பீட் பிரேக்ல விட்டுட்டா. எதிர்பாரா நேரத்துல நான் சரியாய் புடிச்சுக்கிட்டு இல்லாததால பேலன்ஸ் இல்லாம அவ இடுப்பை புடிக்க வேண்டியதா போயிடுச்சு. அது தெரியாம நடந்தது தான் மக்களே. ஜெய் டக்குன்னு என்னோட இடுப்ப புடிச்சிட்டான். எனக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. போயிட்டு வரும்போது இவ ஓட்டுனாதான் இப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குதானே இப்ப எனக்கு வழி தெரியும்னு நானே ஓட்டுனேன். அவ பின்னாடி உட்கார்ந்து என் தோல் கை வச்சு புடிச்சுக்கிட்டா. அவ கை என் தோல் பட்டைய நல்லா டைட்டா புடிச்சு இருந்துச்சு. பின்னாடி உட்கார்ந்துகிட்டு சும்மா இல்லாம, டேய் பரத், நான் அழகா இருக்கேனா கேட்டா. உனக்கு என்னடி சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். உண்மையாவே அவ சூப்பர் பிகர் தான் மக்களே. ஆமா, பார்க்க சும்மா கும்முன்னு இருப்பா. அவளை பாக்குற எல்லா பசங்களும் கண்டிப்பா ஜொல்லு வடிப்பாங்க. நான் கட்டுப்படுத்திக்கிட்டு எப்படியோ வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். வீட்டுக்கு வந்தும் அவ நினைப்பாவே இருந்துச்சு. நான் இப்படி தொட்ட முதல் பெண் அவதான். அதனால திரும்ப திரும்ப இது மண்டையில ஓடிட்டே இருந்துச்சு, மறக்க முடியல. நான் காலேஜ் படிக்கும் போது இருந்தே தினமும் அடிப்பேன். அவ கூட முன்னாடி எல்லாம் போன்ல பேசும்போது பேசிக்கிட்டே உண்டு, அதை அவகிட்டேயும் சொல்லி இருக்கேன். அவளும் என்கூட பேசும் போது நெருக்கமா பேசி போடுவா. எப்போ எனக்கு வேலை, அவளுக்கு கல்யாண பேச்சுன்னு எல்லாம் வந்ததும் அவளை நான் பெருசா தொந்தரவு பண்ணது கிடையாது. ஆனா இன்னைக்கு மறுபடியும் அவளை பிடிக்க பழைய நினைவுகள் மீண்டும் வர அவளை நினைச்சேன். கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள்தான் இருக்கு. வீட்ல எல்லோரும் பத்திரிக்கை வைக்க போயிட்டாங்க. அவ தனியாத்தான் இருந்தா. இந்த நேரத்தை விட்டா திரும்பி நல்ல நேரம் அமையாது அப்படின்னு பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் அப்படின்னு தைரியமா கீழே இறங்கி வந்தேன். அவ அழகுக்காக பண்ணலாம், தப்பு இல்லைன்னு தான் தோணுச்சு.
அப்படியே இறங்கி வெளியே போறது போல போனேன். அவ உடனே எங்கடா போறன்னு கேட்டாள். ஹோட்டல் போய் சாப்பிட போறன்னு சொன்னேன். இங்க வீட்ல சாப்பாடு நிறைய இருக்கு, இங்க வந்து சாப்பிடு. வீட்ல யாரும் இல்ல, சாப்பாடு வேஸ்டா ஆகும்னு சொன்ன. முதல்ல வேணாம் அப்படின்னு மறுத்தேன். அவ ரொம்ப பிகு பண்ணாம வாடா வந்து சாப்பிடுன்னு சொன்னாள். நீ வரியா இல்லையா இப்போன்னு கேட்டா. இதுக்கு மேல சீன் போடாம உள்ள போயிட்டேன். உள்ள வந்ததும் வீட்ல யாரும் இல்லையான்னு கேட்டேன். அதன் சொன்னேனலே யாரும் இல்ல, எல்லோரும் ஈவினிங் தான் வருவாங்கன்னு சொன்னேல. எனக்கு சாப்பாடு போட்டா. எனக்கு சாப்பாட்டுல கவனமே இல்லை. அவ பரிமாறுற அழக பார்க்க பார்க்க மனசுல தப்பு தப்பான எண்ணம்லாம் தோண ஆரம்பிச்சது. மெதுவா அவகிட்ட, உனக்கு இன்னும் 10 நாளில் கல்யாணம், ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் நடக்கும். அப்படினா என்னன்னு தெரியுமாடி அப்படின்னு கேட்டேன். உனக்கு பயமா இருக்கா கேட்டேன். டேய் பரத், நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கட்டுமா அப்படின்னு கேட்டா. என்கிட்ட என்னடி தயக்கம், கேளு எதுவா இருந்தாலும்னு சொன்னேன். டேய் பரத், நீ எனக்கு சொல்லி தரியா ப்ளீஸ். எனக்கா என்னடா இது, பழம் நழுவி பாலில் விழுற மாதிரி. அவளே கேக்குறா. சரி உடனே ஒத்துக்க வேணாம் அப்படின்னு. என்னடி சொல்ற, வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளவு தான். ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு நம்ம குடும்பத்து நடுவுல. அது எல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுடா. நீயும் நானும் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணலாம். நானே தான கூப்பிடுறேன். ரொம்ப யோசிக்காத பரத். வீட்டுல வேற யாரும் இல்ல, இதை விட்டா நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஏன் உனக்கு என்னை பிடிக்கலையா பரத் அப்படின்னு கேட்டா. ஐயோ அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல விச்சி, இருந்தாலும் அப்படின்னு இழுத்தேன். பொண்ணுங்களுக்கு எப்படி சில இடம் வீக் பாயிண்ட் இருக்குமோ அப்படி பசங்க பாதி பேருக்கு இந்த தொடை வீக்னஸ் இருக்கும். எனக்கும் இருக்கு. அது நான் அவ கிட்ட பேசுனா காலத்துல சொன்னது. அவ சரியாய் அதை ஞாபகம் வச்சு ஆரம்பிச்சிட்டா. என்னால முடியல விச்சி, என்னடி பண்ணற கேட்டேன். நீ வேணாம் வேணாம்னு சொன்னாலும் உன்னோட தம்பியை பாரு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சிரிச்சா. நான் எழுந்து கை கழுவ போயிட்டேன். கழுவிட்டு வரும் போது என் கை பிடிச்சி ரூம்க்கு கூப்பிட்டு போயிட்டு கட்டிலில் உட்கார வச்சா. அவ வரேன்னு பாத்ரூம் போயிட்டா. இவ என்ன பண்றா, இது எல்லாத்துக்கும் ஆசை இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயமும் நிறைய இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து பாத்ரூம் கதவு திறக்கப்பட்டது. ஒரு சிகப்பு நிற சேலையில் தலை நிறைய மல்லிகை பூ வச்சுக்கிட்டு வந்தா. இப்படி அவளை பார்த்துட்டு வேணாம்னு சொன்னா. அவன் எல்லாம் ஆம்பளையே இல்ல மக்களே. அவ என்னருகில் வந்து உட்கார்ந்து, பரத் இப்ப சொல்லு, உனக்கு நான் வேண்டாமா கேட்டா. இதுக்கு மேல வேணாம்னு சொல்லி பொய்யாய் நடிக்க முடியல. உங்க எல்லோர்கிட்ட இருந்தும் ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கறன். பார்க்கலாம் அடுத்த பகுதியில சீக்கிரம்.